இருக்குது. காரணம், நான் அங்கு வாழ்ந்ததாலும் நான் அங்கு பழகியவர்களும் ஒரு காரணம். அதனால் தான் நான் நினைக்கிறேன், சுகந்தனுடைய இந்த புத்தக வெளியீட்டிலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தம்பி ராஜுக்கும் என்னுடைய நன்றிகள். உங்களோடு இந்த பொழுதை கழித்துக் கொள்வதற்கு கிடைத்தது உண்டு. நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன், நல்ல புத்தகங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். புத்தகங்கள் என்பது ஒரு நல்ல ஆசான். வாழ்க்கையிலே படிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம், அது உண்மைதான். அடிக்கடி போனை சுரண்டி பார்க்குற வேலையாக இருக்குது. ஃபோனை வச்சுட்டு இருக்கலாம் இருக்குது, 12:30க்கும் ஃபோன் பண்ணுவார்கள். ஆகவே எல்லாத்தையும் கடந்து நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற மனிதர்களாக இருக்கிற பொழுது எழுத்துக்கள் வலிமையானவையாக மாறி இருக்கிறது. சுகந்தனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இதிலே எங்களுடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய வரிகள், இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு என்று. ஆகவே சங்கு ஒரு காலத்தின் பதிவு. இதனை நான் நினைக்கிறேன் சாதுவாக தீவச்செல்வன் தொட்டபடியால் நானும் சொல்லி வைக்கிறேன். சங்கு முழங்கடா தமிழா, ஒரு சாதனை பாடடா தமிழா என்பது கடந்த கால புரட்சி பாடல்கள். இவையெல்லாம் எங்களுக்கு இந்த காலத்தில் தேவையாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய மனங்களில் அவற்றையும் பதித்து சுகந்தனுடைய நாட்களில் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி சுகந்தனுடைய எழுத்து தொடர வேண்டும், வலிமையானதாக மாற வேண்டும், வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 நாட்களுக்கு முதல் நான் கிளிநொச்சியில் விந்தன் சாரை கண்டனான். அப்போ விந்தன் சாருக்கு நான் சொன்னேன், சார் நீங்கள் மண் சுமந்த மீனியர் நாடகம் நடித்த காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நீங்கள் ஏதாவது எழுதினீங்களா? எழுதுங்க சார், உங்களுக்கு செலவு வந்தால் அதை நான் பொறுக்கிறேன். இப்போ யோகேந்திரநாத் சாருக்கு பிறகு, யோகேந்திரநானுடைய எழுத்துக்களுக்கு பிறகு யார் இந்த போரின் வழிகளை உண்மைகளை யார் எழுத போகிறார்கள்? உங்களை போல கண்ணுக்கு முன்னால் பார்த்தவர்கள், வழி சுமந்தவர்கள், அதை அறிந்தவர்கள் எழுதுங்கள். எழுதுவதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும், அடுத்த சந்ததிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சுகந்தன் போர்ப்பரணியை எழுதுங்கள், எங்கள் மண்ணினுடைய அவலங்களை எழுதுங்கள், எங்களுக்கு நடந்த துன்பங்களை எழுதுங்கள், அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீள வேண்டும் என்பதை எழுதுங்கள், அதற்கான பாதைகளை திறவுங்கள். உங்கள் எழுத்து வளர என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.